राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। அழகான அயோத்தியா, யுத்தத்தினாலே யாரும் ஜெயிக்க முடியாத இடம், அப்படிதான் அயோத்தியாவினுடைய அர்த்தம். இந்த அயோத்தியா ராமர் கோவில் நம்முடைய மனோபலம், புத்திபலம், விடாமுயற்சி, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பரிசு. 500 வருஷம் ஆன பிறகும் நம்முடைய தபோபலம் ஜெயிச்செடுத்து சந்தோஷப்படணும். நான் நிஜமாவே ஹிந்துக்களை நினைச்சு பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நான் இந்துவா இருக்கேன், கர்வப்படுறேன். ஏன்னு கேட்டா எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். சாதாரண விஷயம் இல்லையே, இது மிகப்பெரிய காரியம். இதனுடைய வீரியம், இதனுடைய வீச்சு, இதனுடைய எஃபெக்ட்ஸ் நிச்சயமா எதிர்கால சந்ததி ரொம்ப அழகா அனுபவிப்பார்கள். ரொம்ப ஆனந்தமான ஒரு ஒரு பெரிய ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்கோம், ஒரு ராஜபாட்டை, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலிருந்து ரொம்ப அழகா நம்முடைய தலைமுறையில நாம போட்டிருக்க இந்த புள்ளி அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்கும். இன்னைக்கு நான் இப்ப இது குஜராத்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு காத்தால அழகா டாக்கோர் துவாரகா சேவிச்சுட்டு அழகா வந்திருக்கேன். பெரிய பாக்கியம். பகவான் கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு, அவ்வளவுதான். டாக்கோர்நாதன் பக்த போடானா இப்பதானே போயிட்டு வந்தேன்னு கேட்பேன். ஒரு கல்யாணம், அதுக்காக வந்தேன். அதுக்கு வந்தாச்சுன்னா பக்கத்தில் இருக்க கோவில்கள், நியர்பையில் இருக்கக்கூடிய புராண ஸ்தலங்கள் இதெல்லாம் போகிறது என்னுடைய வழக்கம், எனக்கு பிடிச்ச ஒன்று. ஸோ அகமதாபாத் வந்தாச்சு. ஒரு 4 மணி நேரம் டிராவல், 2 மணி நேரம் டிராவல் பண்ணால் டாக்கோர். அழகான தரிசனம், டாக்கோர் துவாரகா நாதன். ரொம்ப ஆனந்தமா அனுபவிச்சேன். நல்ல கூட்டம் இன்னைக்கு. பக்த போதானா அவருடைய மனைவி வாழ்ந்த வீடெல்லாம் பார்க்கற பாக்கியம் கிடைச்சது. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரும்பொழுது பார்க்க முடியல. ஆனா மத்தியானம் ஆயிடுதான் கோவில் நடை அடைச்சுட்டா. மகாலட்சுமி தேவியை பார்க்க முடியல. அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் வாய்ச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சமர்த்த ராமதாசர் மகாபலேஸ்வர்ல ரொம்ப ஆனந்தமா தபஸ் பண்றார். ரொம்ப ரமணீயமயமான அந்த இடத்துல தியானம் பண்றார். ஒரு தடவை காட்டுக்குள்ள போனவர் வழி தப்பி போயிட்டார். சில இடங்கள்ல 2-3 நாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. வழியும் தெரியல, ஒன்னும் புரியல, சாப்பிட ஒன்னும் கிடைக்கல. ஏதோ அருவி தண்ணியை குடிச்சுட்டு இருந்தார். என் ராமராயா இருக்கான். அவர் எப்பொழுதுமே என்னுடைய பாட்டி ராக்கா, என்னுடைய ராமராயன். இந்த பாட்டி ராக்கா, இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரொம்ப நாளா சத்சங்கம் கேட்டு இருக்க ஆளுக்கு சக்குபாய் விஷயத்துல பாட்டி ராக்கா அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன்.
ஜனாபாய் சரித்திரத்துல பாட்டிராக்கா விஷயம் சொல்லியிருப்பேன். துக்காராம் மகாராஜருடைய வைபவத்துல பாட்டிராக்கா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். பாட்டிராக்கா அப்படின்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அவ கூட ஒரு வேலைக்காரியையும் அனுப்புவார்கள். சின்ன வயசுலேருந்தே அந்த பெண்ணோட இருக்கக்கூடியவள். அவள் அங்க போய் ஆனந்தமா தன்னுடைய தோழி மாதிரி தானே அந்த வீட்டோட பெரிய பொண்ணு. ஸோ அவளை சீதன வெள்ளாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் மாமியார் வீட்டில் அவளுக்கு ஒத்தாசைக்கு ஆள் அனுப்புவார்கள் தங்களுடைய வீட்டில இருந்து. அது பேர் பாட்டிராக்கா அப்படின்னு சொல்லுவாள். சமர்த்த ராமதாசரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாட்டிராக்கா ராமராயா. அவன் ஜெகத்துக்கே ராஜாவா இருக்கலாம், ஆனா பக்தர்களுக்கு அவன் என்னைக்குமே சேவகன் தானே. கண்ணன் என் சேவகன் அப்படின்னு தானே பாரதியார் சொல்றார். நிஜமாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பாட்டிராக்கா நம்முடைய பகவான் தான். என்னுடைய அனுபவத்துல பாட்டிராக்கா நம்முடைய குரு தான் நமக்கு பாட்டிராக்கா. நிஜமாவே நம்ம உடலுக்கும் அவ்வளவு தூரம் பரியக்கூடிய சீதன வெள்ளாட்டி. நம்ம உடம்புக்கு எது நல்லது, எது தேவை, எது ஆனந்தம், எப்படி நாம பார்த்துக்கணும் சொல்லிட்டே இருப்பா. மனசுக்கும் பாட்டிராக்கா சீதன வெள்ளாட்டினே அப்படியே பைத்திய மாதிரி வளர்றாய், ஏன் முட்டாள் மாதிரி கோச்சிக்கிறாய், இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை வழி நடத்துவா. அந்த சமயத்தில் பலக்காரால் நம்ம உரிமையோட பேசுவா இல்லையா நம்ம கிட்ட. என்னுடைய அனுபவத்துல குருவே சீதன வெள்ளாட்டி. நிஜமாவே இந்த உலக வாழ்க்கை நம்ம பகவானுடைய குழந்தைகள். இந்த உலக வாழ்க்கையே புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போற ஒரு பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை மாதிரிதான் உலக வாழ்க்கை. முன்ன பின்ன தெரியாத பழக்கமில்லாத ஒரு உலகம். இதுல நமக்கு ஆன சீதன வெள்ளாட்டி நம்முடைய குரு. நம்ம கூடவே இருந்து வழி காட்டுறா. நம்ம மனசு விட்டு போகும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் பகவான் இருக்கான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டிராக்கா சத்குருநாதன். அந்த மாதிரி ஒரு மனோபாவம் வந்துருச்சுன்னா சந்தோஷம். எனக்குன்னு யார் இருக்கான்ல, எனக்குன்னு குரு இருக்கா, எனக்குன்னு என் ராமராயா இருக்கான், எனக்குன்னு என் கிருஷ்ணராயா இருக்கான், எனக்குன்னு என் விட்டலராயா இருக்கான், விட்டுராயா, எனக்கு என் குருவாயூரப்பன் இருக்கான், குருவாயூர் ராயா, எனக்கு என் ஜெகநாதராயா இருக்கான், எனக்கு என் வரதராயா இருக்கான், வரதராஜன் சொல்ல வரதராயா ராயா தானே, எனக்கு என் ஸ்ரீனிவாச ராயா இருக்கான், ராயா ராஜன், உலகத்துக்கே ராயா ராஜன். ஆனாலும் பக்தாளுக்கு என்னைக்குமே சேவகன் தான். இப்போ ஒரு ரொம்ப சந்தோஷம். அந்த குடிசை, அதில் அழகான சாப்பாடு, தன்னுடைய பாட்டிராக்காவான ராமராயாவையும் சீதையும் பார்த்துட்டு அவ சீதையும் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பகவான் தழைய தழைய பீதாம்பரம் கட்டிண்டு ஆஜானு பாகுவான சரீரத்தோட பிரசன்ன வசனமான திருமுக மண்டலத்தோட அழகான செந்தாமரை கண்களோட முகத்துல ரொம்ப அழகான ஒரு புன்னகையோட அந்த உருண்டு திரண்ட தோள்கள், தோள் கண்டார் தோளே கண்டார் என்ற அழகான ரூபத்தோட சமர்த்த ராமதாசா அப்படின்னு சொன்ன காம்பீரியம். பக்கத்திலே சீதா மாதா பட்டாடை எல்லாம் உடுத்திண்டு இன்னும் கருணையே வடிவமாக தாயார். பார்த்து பார்த்து அவள் அன்னம் பரிமாறின விதம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதுவை அவ்வளவு அழகா கவனிக்கிற மாதிரியே கவனிச்சா வெளியில துளி கூட கண்டுபிடிக்கவே முடியல இவருக்கு. தன்னுடைய ராமராயா தன்னுடைய சீதாமையா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து கவனிச்சு அந்த அர்க்கியம் ஆசமனம் பண்ற சமயத்துல கண்டுபிடிச்சுட்டார். பகவானுக்கு பொறுக்க முடியல, காட்டி கொடுத்துட்டார்.
சீதம்மா தான் குழந்தைய விளையாட விடாது காட்டி கொடுங்கன்னு சொல்ல திவ்ய தம்பதிகளுடைய திவ்யமான தரிசனம் ஜம்முன்னு அனுபவிச்சா 2 பேரும் தலையை கழிச்சு ஆசீர்வாதமாக எடுத்து பரம சந்தோஷம். இவ்வளவு ஆனந்தமான ஒரு அனுபவம் இல்லையா? சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், இல்லாட்டி நம்ம இழந்து போயிட்டோம், இல்லாட்டி நாம என்னமோ ஆயிட்டோம் தோன்றதா, அந்த சமயத்துல உங்களுக்கான தெய்வ தரிசனம் காத்துருக்கு. ஸோ அப்படி ஆனாதான் தெய்வ தரிசனம் இல்லை, எப்பொழுதுமே தெய்வ தரிசனம் உண்டு. ஒரு மனம் சலிப்படைகின்ற அந்த காலகட்டத்திலெல்லாம் நிச்சயமா ஒரு தெய்வானுபவம் உண்டு. அது மட்டும் புரிஞ்சுன்னா சந்தோஷம். தெய்வானுபவம் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒரே விதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப சமர்த்த ராமதாசரே பண்டரிபுரம் போகும்பொழுது வித்தியாசமான அனுபவம், சரியா? துல்ஜா பவானி கிட்ட போகும்பொழுது இன்னொரு விதமான அனுபவம். அவர் இந்த பீதர் அங்க போகும்போது 2 நாள் ஜுரம் படுத்த படுக்கையா இருந்தார். அப்ப அவருக்கு ஒத்தாசை பண்ண பேர் ஞாபகம் இருக்கா? ஜெயசிங்கம். அப்படி ஒரு பகவத் அனுபவம். அதாவது பகவான் பிரத்யட்சமா வரல, ஆனா அங்க ஒரு ஆளை போட்டு இவருக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்து காப்பாத்தி கொடுத்துட்டார். அவர் பேரை கூட துல்ஜா பவானியினுடைய மங்கள ஆரத்தியில சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் அந்த பேர் எனக்கு எழுதி அனுப்பி பார்க்கலாம். அது என்னைக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு திரும்பி கேட்டு அனுப்புங்க. அப்ப அன்னைக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி இப்ப கிடைக்கலையே நினைக்காதீங்க. அன்னைக்கு கண்ணில் கண்ணீர் வழிஞ்சது, இப்ப நினைச்சா அது வரலையேன்னா அந்த மொமெண்ட் வேற, இந்த மொமெண்ட் வேற. அது ஒவ்வொரு விதமான அனுபவம். இப்ப அதை நினைச்சா கண்ணீர் வரலன்றதுனால உடனே நீங்க மாறி போயிட்டல அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்ப அப்படி ஒரு அனுபவம், அப்ப ஒரு நெகிழ்ச்சி இருந்தது, அப்ப ஒரு உருக்கம் இருந்தது அந்த மொமெண்ட். இப்ப அந்த நினைப்பே ஒரு சுகம், சரியா? நினைத்தாலே இனிக்கும். அதனால பகவத் அனுபவத்தை ஒரே மாதிரி அப்படின்னு மட்டும் வச்சுன்றாதீங்க. ஒவ்வொரு விதமா உண்டு. ஒவ்வொரு பகவத் அனுபவமும் ஒரு அழகு. சிரிப்பு வரும், சில சமயத்துல காம்பீரியம் வரும், சில சமயத்துல பகவானோட சண்டை போட தோணும், சில சமயத்துல பகவானை பார்த்து போற அப்படின்னு சொல்ல தோணும், சில சமயத்துல பகவானோட கோச்சுக்க தோணும். இது எல்லாமே ஒரு பகவத் அனுபவம். நவரசங்கள் உண்டு பகவத் அனுபவத்துல. கோபிகைகள்லாம் திட்டுறா இல்லையா கிருஷ்ணன்? அதிகாரணிலாம் கோச்சிக்கிறா இல்லையா? இது காமன், சரியா? சமர்த்த ராமதாசருக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. 2-3 நாள் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வெளில வரார், கடகடல் வழி தெரியாது போயிட்டே இருக்கார். அவர் பாட்டு கரெக்டா மகாபலேஸ்வருக்கு வந்துட்டார். இதுக்கு நடுவில் அந்த திவாகர் பட், அனந்த பட்லாம் புலம்பி அழுது எங்கெல்லாமோ தேடி, அவளுக்கு என்னன்னா சரி சமர்த்த ராமதாசர் இங்கிருந்து கிளம்பிட்டார், நமக்கு இனி அவரோட தரிசனம் கிடைக்க போறதில்லை, அப்படி ஒரு கவலை வந்துடுத்து. சரி இவ்வளவு நாள் கிடைச்சது சந்தோஷம், இருந்தாலும் ஒரு 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 கன்ஃபியூஸ் ஸ்டேட். ஒருவேளை நாமே தான் அகம்பாவமா நடந்துட்டோமா அந்த ஒரு யோசனை. அவள் தெரிஞ்ச பக்கம் எல்லாம் தேடி பார்க்கறா, எங்கேயுமே இவரை கிடைக்கவே இல்லை. அமராயா கடத்திட்டு போயிட்டான் இல்லையா? அவரை பார்த்தோன்னு ஓடி காலை கட்டி பிடிச்சு அழுது சமர்த்த ராமதாசர் சமாதானம் பண்ணார். இல்லப்பா வழி தப்பி போயிடுத்து, 3 நாளா வழி தேடின்னு இருந்தேன். இப்போ கேட்டா எப்படி இந்த கோரமான காட்டுக்குள்ள நீங்க தப்பி போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கிடைக்காது. அந்த காட்டுக்குள்ள தண்ணி இருந்ததுப்பா, நிறைய விஷப்பூச்சிகள்லாம் உண்டு. என்னோட பாட்டிராக்கா ராமராயா இருக்கானே, இருந்தானே, கிருப பண்ணானே அப்படின்றார். நல்ல சாப்பாடு கிடைச்சதா காட்டுக்குள்ளையா? கொடுக்க. ஆமா, அங்க யாரோ திவ்யமான சாதுவும் ஒரு மனைவியும் எங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது, சாப்பிட்டேன்னு எல்லாம் சொன்னார். பட் ஆனா இவாகிட்ட அது ராமராயா சீதம்மான விஷயத்த சொல்லலை. இவர் வந்துட்டார், சமாதானம்.
நிறைய எழுதுவார் சமர்த்த ராமதாஸ். அப்ப மகாபலேஸ்வரில் மான்சூன் நல்ல மழைக்காலம் வந்து கொடுத்து நல்ல மழை பெய்யும். எப்பொழுதுமே மகாராஷ்டிரா பாம்பேலாம் நான் பார்த்துருக்கேன், விடாம மழை பெய்யும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மழை பார்க்கறதுனா தொடர்ந்து மழை பெய்யறதும் ஒரு அழகு. வாழ உலகினில் பெய்திடாயின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி நல்ல மழை, அழகான மழை. ஸோ மழையில் அவர் எங்கேயாவது குகையில் உட்காந்துட்டு இருப்பார், இல்லாட்டி மகாபலேஸ்வர் கோவில்லையே உட்காந்துட்டு இருப்பார். இவருக்கு நிறைய ஏகாந்தம் வேணும். ஏகாந்தம் அது ஒரு சுகம் தெரியுமா? இப்போ கோவிலுக்கெல்லாம் நிறைய நான் யாத்திரைக்கு போவேன், 15-20 பேரோட போவேன், 5 பேரோட போவேன், 40 பேரோட போயிருக்கேன், 80-100 பேரோட போயிருக்கேன். தனியா இன்னைக்கு கூட டாக்கோர்லாம் தனியா இப்படி நான் பாட்டுக்கு தோன்றபடி இப்படி போவேன், இறங்குவேன், பார்ப்பேன், திரும்பி வருவேன், நான் பாட்டுக்கு. அது ஒரு சுகம். அதான் பக்தர்களோட போகிறது ஒரு சுகம். அவளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது, அவர்களுடைய அந்த ஆனந்தத்தை ரசிக்கிறது, அவர்களுடைய அந்த அனுபவத்தை பார்த்து வாவ் ஓ இப்படி கூட அனுபவிக்கலாம். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல கூட யாத்திரை வரவாகிட்ட விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அவளுடைய மனசுல அந்த உருக்கம், அந்த நிகழ்ச்சி, அவ அந்த பிரசாதத்தை கொண்டாடுற விதம், அதெல்லாம் பார்த்து அந்த கோவிலை பார்த்து மூர்த்தியை பார்த்து கை கூப்பிண்டவா அப்படியே மேனி சிலிர்க்கிறது. ஓ இப்படிதான் கூட அனுபவம் இருக்கான்னு அப்படியே அதை பார்க்கறது. நிஜமாவே எனக்கு எப்பொழுதுமே இந்த பக்தர்களுடைய அனுபவத்தை பார்க்கறதும் அதை ரசிக்கிறதும் அதில் அப்படி திளைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவளுக்குள்ள அந்த தெய்வீகம் மலர்றது இல்லையா, அந்த மொமெண்ட் இருக்கு பாருங்க, அது சுகம். ஒரு குழந்தை வந்து தூக்கத்தில் சிரிக்கிற மாதிரி, ஒரு குழந்தை கண் வீழ்ச்சி பார்த்து பிரசன்னமா சிரிக்கிற மாதிரி மனிதர்களுடைய அகம்பாவம் இல்லாட்டி அவர்களுடைய பொறாமை இதெல்லாம் செத்து போய் உள்ளுக்குள்ளேன்னு அந்த தெய்வப்பூ அப்படி மலரும். அவளுடைய அந்த ஹிருதய கமலம் மலரும் பொழுது அவ கண்கள்லேருந்து வர ஒரு சொட்டு கண்ணீர், அவ முகத்துல உண்டாகக்கூடிய ஒரு அழகான சிரிப்பு, அவர்களுடைய உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு சிலிர்ப்பு, இதெல்லாம் வந்து நிஜமாவே எனக்கு வந்து ஒரு ஒரு போதை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். வாவ் இவாளுக்குள்ள தெய்வம் வந்திருக்கே, இவாளுக்குள்ள தெய்வீகம் உணர்றதே, அந்த அந்த தெய்வீகத்தை பார்க்கறது ஒரு சுகம் எனக்கு. இந்த பூ அப்படி மலர்ந்து அப்படி குப்புன்னு மனம் வர மாதிரி, அந்த ஃப்ரெஷ்ஷா மலர்ந்த உடனே ஒரு வாசம் வரும் இல்லையா, முதல் மழை மாதிரி, முதல் பூ மாதிரி, முதல் பழம் மாதிரி, அது ரொம்ப அழகு. அது அந்த மனிதர்களுடைய அந்த தெய்வ உணர்வுகள் இருக்கு பாருங்க, அதை பார்க்கறத போல உலகத்துல அல்டிமேட் எதுவுமே இல்லை. ஒருத்தருடைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த தெய்வீக சந்தோஷம், அது அல்டிமேட். அவ்வளவுதான் எனக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஏகாந்தமா கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது எனக்கு முன்ன பின்ன தெரியாதவர்கள் எப்படி பார்த்துட்டு எங்க போனாலும் இப்படிதான். இப்ப புரி ரத்த யாத்திரை போவேன், இல்லாட்டி பண்டரிபுரம் போறேன்னு வச்சுக்கோங்க, அது எந்த கோவில் போனாலுமே நான் நிறைய பக்தர்களை தான் பார்த்துட்டு இருப்பேன். தெய்வ மூர்த்தியை பார்ப்பேன், அங்க இருக்கக்கூடிய சாநித்தியம் எல்லாம் அனுபவிப்பேன். எனக்கு லட்சியம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பக்தி, அவ ஆரத்தி காற்ற அழகு, நிறைய பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் அப்படியே மனசுல நான் சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன். எஸ், எனக்கு அது ஒரு என்னுடைய வாழ்க்கையில நான் சேமிச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா பலவிதமான பக்தருடைய அனுபவங்கள் அப்படியே நெஞ்சுக்குள்ள போட்டு அப்படியே அசை போட்டுட்டே இருப்பேன். என் கூடவே வந்த என் சிஷ்யர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய நிகழ்ச்சியான தருணங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா. ஸோ ஏகாந்தமும் ஒரு சுகம். அப்படி ஏகாந்தம் கிடைக்கும் பொழுது சமர்த்த ராமதாசர் நிறைய எழுதுறார். எப்பொழுதுமே இந்த மாதிரி இந்த மழை ஏதாவது ஒரு சமயம் நீங்க ஏகாந்தமா இருக்க சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வருத்தப்படாதீங்க. அதோட பெரிய பாக்கியம் தெரியுமா, நாமஜபம் பண்ணலாம், பாசிட்டிவா நினைக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச அழகான அனுபவங்களை கொண்டாடலாம். இந்த ஏகாந்தமா இருக்கிற சமயத்துல உங்களுடைய பிக்டர் மூமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய நீங்கள் உங்க மனசை பாதிக்கக்கூடிய துக்கப்படக்கூடிய விஷயங்கள் நினைக்கிறத விட்டு ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் நிறைய நினைங்க. அது நிறைய பலம் கொடுக்கும் உங்களுக்கு. இது வாழ்க்கையினுடைய ஒரு அழகான ரகசியம், பகவான் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியம். நல்லதே அப்படியே அசை போட்டுட்டே இருக்கணும். எத்பாவம் தத்பவதி, அவ்வளவுதான். அப்ப சமர்த்த ராமதாசர் நிறைய எழுதுறார், அழகழகா முத்து முத்தா எழுதுவாராம். அவருடைய ஒரு பேப்பர், எழுதின பேப்பர் கூட எங்கேயோ இருக்கு, நான் வாசிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், அது எங்கன்னு தேடின்னு இருக்கேன், கிடைச்சா பார்த்துருவேன்.
பார்த்து நிச்சயமா உங்களுக்கும் சொல்லுவேன். அப்ப நிறைய எழுதுறார். முத்து 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 அப்படி ஆரம்பத்தில் எப்படி எழுதுறாரோ அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எழுத்து. ஆரம்பத்தை அழகாயி அப்புறம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா. நிறைய எழுதுறார், நிறைய ஆலோசனை பண்றார், நிறைய ஹனுமானோட பேசுறார். நீங்க தனியா இருக்கா, அப்ப பகவானோட நிறைய பேசுங்க. அது பைத்தியகார்த்தனமா கூட இருக்கலாம். எனக்கு ஒழுங்கா புடவை கட்டவே வரலடா கிருஷ்ணா சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு இன்னும் கூட சோம்பேத்தனம் இருக்குடா கிருஷ்ணா மாறணும் சொல்லுங்க, எனக்கு இந்த கோபம் எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கணும். இப்படி எல்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷமோ துக்கமோ ஆனந்தமோ குழப்பமோ பயமோ வெறுப்போ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ ஷேர் வித் யுவர் ஓன் லார்ட். உங்க பகவானோட நீங்க பேசுங்க, நீங்க பகிர்ந்துக்கோங்க. அப்ப சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா ஆஞ்சநேய மூர்த்தியோட பேசுறார். ஆஞ்சநேய மூர்த்தி அவர் நிறைய பேசுறார். எங்க அவருடைய கிராமம் ஜாம்பல் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர்கிட்டே இருந்து பேசிட்டு இருப்பார். அதனால அவருக்கு ஆஞ்சநேயரோட பேசுறதுன்றது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அப்ப ரொம்ப ஆச்சரியமா அப்ப அவருக்கு திருப்பி ஒரு ரீகன்ஃபர்மேஷன் வேண்டி இருந்தது. தான் காட்டுல பார்த்தது நிஜமாவே ராமராயா தானா சீதம்மா தானா அப்படின்னு. ஆஞ்சநேயர் ஆமாம்பா நீ பார்த்தது ஸ்வயம் ராமராயன் தான், சீதம்மா தான் அப்படின்னு இன்னும் சந்தோஷம் இருக்கு. அதாவது ப்ரூவ்டு, என் ராமராயா என் பாட்டி ராக்கா எங்க போனாலும் யோகக்ஷேமம் வகாமியகம்னு என்னை பார்த்துக்கிறான் அப்படின்ற எவ்வளவு சந்தோஷம் இல்லையா. என்னை பார்த்துக்கிறார்கள், என்னை இவர்கள் ஏற்றென்றிருக்கார்கள்ன்றது ஒரு ஆனந்த அனுபவம் இல்லையா. அப்ப ரொம்ப சந்தோஷப்படுறார், ஆனந்தப்படுறார், நிறைய எழுதுறார், பேசுறார். அப்புறமா இவாளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றார். அங்கெல்லாம் மகாபலேஸ்வரில் இவருடைய அந்த கோவில், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஆசிரமம் எல்லாம் செட்டில் ஆயாச்சு. ஸோ நிறைய மழை இருக்கிறதுனால அவர் பார்த்தார் தன்னுடைய பல காரியங்களுக்கு நான் ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, இங்கிருந்து கிளம்பணும், அடுத்த வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அவருக்கு அப்படிதான், அவர் அப்படியே பழகிறார். அவருக்கு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்க முடியாது. அந்த இடத்துல வேலை முடிஞ்சது கிளம்பிடணும், அந்த விஷயம் நடந்தாச்சு அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்கு மேலே அதை உட்காந்து இப்படி கதையடிச்சுட்டு இருக்க முடியாது. நான் குருஜி அம்மாட்ட பார்த்துருக்கேன். இந்த கிருஷ்ணஜெயந்தி விழாலாம் கொண்டாடி முடிச்சு ராத்திரி அப்பா ஆனால் உட்காந்து குருஜி ரைட்டரா அதெல்லாம் எடுத்து வச்சு திருப்பி எல்லாம் செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாடுவோம். ஸோ அதனால அந்த கட்டில் சேர் எல்லாம் தள்ளி வச்சிருக்கோம். எல்லாம் நைட்டு 8:30 மணிக்கு முடியும், 10:11 மணிக்கு எல்லாம் திருப்பி ரீசெட் பண்ணிட்டு தான் போய் படுக்கணும். அதாவது அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுக்கான அடையாளமே இருக்காது. திருப்பி நார்மலாக எல்லாம் செட் பண்ணுவோம். அடுத்த நாள் காத்தால் ரொட்டீன், அவ்வளோதான். நேத்தி கிருஷ்ண ஜெயந்தி என்ன அப்படின்லாம் இருக்க முடியாது. அது நேத்தி முடிஞ்சாச்சு, இன்னைக்கு கதையை பாரு. ஸோ நீங்களும் உங்கள் கதையை பாருங்க, இது விஷயம் நாளைக்கு, இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. பாட்டி ராகா, ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्ण.